வியூவர்ஸ், நான் உங்கள் ஜெனி. என்னுடைய வீடியோ நீங்க இப்பதான் பாக்குறதா இருந்தா சின்னதா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே நம்ம பொறுமையை இழந்துருவோம், அவசரப்படுவோம். ஒரு பொருள் கிடைக்கலையா உடனே என்ன பண்றது, ஓன்னு அழுவோம், இல்லைன்னா அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். அதுக்காக ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். குரங்க கையில ஒரு மாம்பழம் கிடைக்குதுங்க. அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கொட்டையை தூக்கி போடுறதுக்காக அது நினைக்குது, ஐயோ இந்த கொட்டையை நம்ம தூக்கி போடாம ஒரு மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சோம்னா நம்ம நமக்கு தேவைப்படும் போது மாம்பழம் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுச்சுன்னா அந்த கொட்டையை தூக்கி போடாம மண்ணுக்குள்ள புதைச்சி தண்ணீர் ஊற்ற ஆரம்பிச்சிச்சுங்க. மறுநாள் அது மண்ணுல இருந்து தோண்டி எடுத்து முளைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சு. மறுபடியும் தோண்டி மறுபடியும் புதைச்சி தண்ணி விட்டுச்சுங்க. இதே மாதிரி டெய்லி இது பண்ணதுனால அந்த செடி என்ன பண்ணுச்சுன்னா முளைக்கவே இல்லைங்க. ஸோ இந்த குரங்கோட மனசு நம்ம பழம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் நினைச்சிச்சே தவிர அந்த செடி வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்கவே இல்லைங்க. ஸோ ஒரு செடி வளர்றதுக்கு கால அவகாசம் தேவை. அது மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு என்ன பண்ணா பொறுமையும் முயற்சியும் தேவை அப்படின்னு சொல்றது. இந்த குரங்கோட ஆசை நியாயமானதுதான், ஆனா அவசரம் நியாயம் இல்லை இல்லையா? ஸோ நம்மளுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் அவசரமே இருக்கக்கூடாது. எப்பவுமே நம்ம பொறுமையை கடைப்பிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு நல்லதே கிடைக்கணும், நம்மளுக்கு தரமானது நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா பொறுமை ரொம்ப முக்கியம். அதை விட விடாமுயற்சி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ எந்த காரியத்தை நம்ம செய்தாலும் அதுல இன்வால்வோடு இன்ட்ரெஸ்டோடு டெடிகேட்டோடு நம்ம அந்த ஒர்க்கை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில சக்சஸ் அடையலாம். அதோடு கூட நம்ம என்ன பண்ணணும்னாக்கா பொறுமையா இருக்கணும். விடாமுயற்சியோட நம்ம அதை பயிற்சியோடு கூட செய்தோம்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில எந்த காரியத்திலுமே நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஒரு சின்ன ஒரு உதாரணம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில இதை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது சக்சஸ்ஃபுல் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வாழ்க்கையில பொறுமை கடலினும் பெரியது இல்லையா? ஸோ விடாமுயற்சி தான் நம்மளுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்றது நான் என்னுடைய லைஃப்ல நிறைய பார்த்துருக்கேன். ஸோ விடாமுயற்சி வெற்றியை தரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தை போல நம்ம அவசரமே படக்கூடாது. பொறுமையா காத்திருந்தோம்னா தரமானது நம்மளுக்கு நம்மளுடைய கையில சேரும் அப்படின்னு சொல்றதுதான் இதனுடைய கருத்து. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.